தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள்ல சபையில கூடி வந்திருந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் நான் இயேசுவின் நாமத்தால வாழ்த்துறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் ஆஹ் இது உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு இது ரொம்ப பிரயோசனமா இருக்கும். ஏன்னு சொன்னாக்கா, இன்னைக்கு அநேக பேர் இன்னும் ஏழைகளாகவே ஆண்டவர்களை வந்து கூட நான் உயர்த்தப்பட முடியாதபடி இந்த தடப்பட்டவர்களாக இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க. அதனால இந்த வசனம் உங்களை உயர்த்தும். இது உங்களுக்கு வழிகாட்டும். அதனால இந்த வசனத்தை உங்க மத்தியில நான் வாசித்து நான் சொல்றேன். சங்கீதம் 1ஆம் சங்கீதம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனா தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. வாசிக்கிறேன். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவியுடைய வழியிலே நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்காலி ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தை தன் கனியை தந்து இல உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க, ரட்சிக்கப்படாத மற்ற அந்நியர்கிட்ட தன்னோட குடும்பம் என்னதான் பெற்றோர்களா இருந்தாலும் உறவினர்களா இருந்தாலும் சரி, அவங்க ரட்சிக்கப்படாதவங்க அவங்களுடைய பாரம்பரியத்தை தான் என்ன செய்வாங்க, ஆலோசனையா சொல்லுவாங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட தேவனோட பிள்ளைகளா, ஆண்டோட பிள்ளைகளா, அவர்களுடைய ஒரு ஆலோசனையை நீங்க கேட்க கூடாது. வேதம் உங்களுக்கு என்ன சொல்லுது, சபையில என்ன உங்களுக்கு போதிக்குது, அதை நீங்க கேட்டு நடந்து இந்த வேத வசனத்துப்படி நீங்க நடப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். துன்மார்க்கருடைய ஆலோசனை, அவங்க ரட்சிக்கப்படாத ஒவ்வொருத்தருமே அவங்களோட ஆலோசனையே சொல்லுவாங்க. வேத வசனத்துப்படி ஆண்டோட ஆலோசனை, ஆண்டோட வசனம் எப்படி இருக்குன்னு அவங்களுக்குலாம் தெரியாது. நீங்க அவங்கள்ட்ட போயிட்டு ஆலோசனை கேட்டு நடக்காதபடி வேத வசனத்துப்படி நடக்கணும். துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவியுடைய வழியில நில்லாமலும். பாருங்க, இப்ப அவங்க ஆலோசனை கேட்டு நடக்காதபடி இந்த வேதத்தை நீங்க படிப்பீங்கன்னு சொன்னாக்க என்ன செய்யும், ஆண்டவர் உங்களுக்கு எப்படி நடக்கணும், நீங்க எப்படி உயர்த்தப்படணும், எப்படி நீங்க நல்லா இருக்கணும், எப்படி நீங்க பரிசுத்தமா நடக்கணும், எந்த வழியில நடக்கணும், இந்த வேத வசனமே உங்களுக்கு போதிக்கும். பாவிகளுடைய வழியில நில்லாமலும் என்ன ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்குன்னு சொன்னி பாவியுடைய வழியில நில்லாமலும் சொன்னாக்க நான் வெளியில போறதில்ல, நான் யார்கிட்ட பேசுறதில்ல, நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன். வீட்டுக்குள்ளே இருக்கிற என்ன பண்றீங்க, டிவி பட்டிக்கு முன்னால இருப்பீங்க, செல்போனை தூக்கி இப்படியே வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருப்பீங்க. இது போதுமே பாவிகளுடைய வழியில நிக்கிறதும், துன்மார்களுடைய ஆலோசனை நடக்கிறது, இது போதுமே. இதை கேட்டு அப்படியே நீங்க செய்வீங்களா? அதனால அதை நிறுத்தி வைங்க. பார்க்கணும், சில நல்ல காரியங்களும் வருது, நல்லதை மட்டும் நம்ம பார்க்கணும். நியூஸ் பார்க்குறோம், காலையில ஒரு நியூஸ் பார்க்குறோம், சாயங்காலம் ஒரு நியூஸ் பார்க்குறோம். நம்ம தேசம் எப்படி இருக்குது, என்ன நிலையில போய்கிட்டு இருக்குது, நம்ம அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டிருக்குது, தலைவர்களா என்ன நோக்கத்துல இருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க நல்ல காரியங்களை செய்யறதுக்கா அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம், அவங்க பாதுகாப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம், நம்ம தேசம் நல்லா இருக்கிறதுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப நல்ல காரியங்கள் பார்க்கணும். நியூஸ்ல கேட்கிறோம், அது நல்ல காரியம். தேவனோட பிள்ளைல நல்லா பரிசுத்தவங்க சில நல்ல வார்த்தைகளை நல்லா செய்திகள் கொடுக்குறாங்க, அது கொஞ்சம் கேட்கலாம், அது நல்ல காரியங்கள். அதுக்குன்னு எப்ப பார்த்தாலும் அதுக்கு முன்னால இருந்தா அது நீங்க துன்மார்க்கோட ஆலோசனை நடக்கிறது போலையும் பாவியோட வழியில நிக்கிறது போலையும் தான். அதனால அதை விட்டு நீங்க விலகணும். அப்ப ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருப்பாரு. இப்படிலாம் நீங்க விலையே கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகல அவருடைய வேதத்தை தியானம் அரைக்கிற மனுஷன் பாய்க்குவான். அவன் என்ன செய்தான்னு வாய்க்குமா, நீங்க என்ன செய்தான்னு ஆண்டவரை ஆசீர்வதிப்பாரு, அதை வாய்க்க பண்ணுவாரு, தோல்வி அடைய விட மாட்டாரு. சிலர் கடையை வைக்கிறாங்க, கொஞ்ச காலத்துல என்ன செய்யறாங்க, அந்த கடையை எல்லாத்தையும் மூடி வச்சிடுறாங்க. ஒரு தொழிற்சாலையை நடத்துறாங்க, அதை மூடி வச்சிடுறாங்க கொஞ்ச நாளையில. ஒரு விவசாயத்தை நடத்துறாங்க, அது கொஞ்ச நாளையில நிறுத்தி வச்சுக்கிறாங்க. இப்பெல்லாம் சில வேலையில தொடங்கி ஏன் நிக்குது, ஆண்டவரோட வேதத்தை நீங்க படிக்கணும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வீட்டை கட்டுறாங்க, பாதியில போட்டு போடுறாங்க, அதை தொடர்ந்து செய்ய முடியல. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஒரு தடை. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கணும். படிக்கிற பிள்ளைங்க படிப்புல நல்ல மார்க் எடுக்கணும், உயர்ந்த நிலைக்கு போகணும், நல்லா வேலைக்கு போகணும், இதை நீங்க முதல்ல படிக்கணும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு எங்க சபையில வர பிள்ளைங்கன்னா நாங்க அதான் சொல்றோம், நீ காலையில வேற ஒன்றும் படிக்கட்டும் பரவாயில்ல, நீதிமொழிகள்ல ஒரு அதிகாரம் இருக்குது, அதுல 30 நாளுக்கு 30 அதிகாரம் இருக்குது, 31 தேதி வந்துச்சுன்னா 31வது அதிகாரமும் இருக்குது. ஒரு நாளைக்கு காலையில நீ எழுந்த உடனே நீ ஜெபம் பண்ணிட்டு அந்த அதிகாரத்தை ஒரு நாளைக்கு 1வது படிச்சுட்டு நீ ஸ்கூலுக்கு போ, உன்னோட பாடங்களை படி எழுது. சாயங்காலம்
மீதி என்னதை நீ படிச்சுக்க அப்படின்னு நாங்க சொல்லி கொடுக்குறோம். அப்படி படிப்பேன்னு சொன்னா உங்களோட வாழ்க்கையும் உயரும். ஆண்டவர் உங்களையும் நீங்க படிக்கிற படிப்பை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார், ஆசீர்வதிப்பாரு. ஞானத்தினால நிரப்புவாரு, மார்க்கினாலே நிரப்புவாரு, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. இது எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்குறது. அது போல நீங்க வந்து கை கொண்டு நடக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்திலுமே ஆண்டவர் என்ன என்ன பண்ணுவாரு, உயர்த்துவாரு. அதனால என்ன செய்யணும், தொடர்ந்து படிக்கணும். இதனால 3 வருஷத்துக்கு நம்ம சபையில ஒரு அம்மா இருக்கிறாங்க. பைப் படிச்சு முடிச்சிட்டியம்மா, எப்ப படிச்சுன்னு நாங்க தெளிவா கேட்கறது. எப்ப தொடங்கினா எப்ப முடிக்க போற அப்படின்னு நாங்க கேட்கறது. இல்லைன்னு சொன்னா படிக்கிறேன் முடிக்க போறேன் ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. அவங்கள்ட்ட நெருக்கி பிடிச்சி கேட்டப்பட்டாக்கா பார்த்தோம்னு சொன்னாக்கா 3 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, இந்த வருஷத்துல முடிச்சிருவேன் அப்படிலாம். இதெல்லாம் எப்படி பார்த்தா வாழ்க்கையில வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா ஏழை குடும்பம், நல்ல குடும்பம், நம்மள நேசிக்கிற குடும்பம் இப்பெல்லாம் இருக்கிறாங்க. அதனால வேத வசனங்களை வேத்தணும். அதனால பார்த்து விட்டு நம்ம இங்க வேத வசனத்தை படிக்க படிக்க ஏசப்பா உங்களை ஆசீர்வதி, உங்களை உயர்த்துவார். அது மேல ஒரு வாஞ்சை உண்டாகும். இதை படிக்க உங்களுக்குள்ள பரிசுத்தம் உண்டாகும், நல்ல நல்ல சிந்தைகள் உண்டாகும், நல்ல குணங்கள் உண்டாகும். உங்களுடைய குணங்கள் மாறும். மற்றவர்கள் போல நடக்கிறதுக்கு ஆண்டவர் விடவே மாட்டார். வசனம் உங்களை வழி நடத்தும், நல்ல காரியங்களே செய்ய வைப்பாரு ஆண்டவர். நான் ஆரம்ப காலத்துல ரசிக்கப்பட்ட அப்பதான் ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறேன். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், தெரியும் உங்களுக்கு. நான் ஒரு புக்கு பைத்தியக்காரி. புக்கு ஏதாவது ஒண்ணு படிச்சுக்கிட்டே இருக்கேன் பொழுதுக்கும். ஏதாவது ஒரு துட்டு பேப்பர் எங்கனாவது கிடைச்சுன்னா எடுத்து படிப்பேன். அவ்வளவு புக்கு பைத்தியக்காரிகிட்ட போட்டு இவ்வளவு பெரிய ஒரு புக்கு ஒண்ணு கிடைச்சிச்சு. எனக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, நல்லா பெருசா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு படிச்சேன். தொடங்கி நான் 3 மாசத்துக்குள்ள முடிச்சுட்டு என்ன ரட்சிப்புகள் நடத்தின பாஸ்டர் ஐயா கிட்ட போய் நின்னேன். முடிச்சுட்டேன் இந்த பொண்ணு. அவர் வந்து என்னோட குணம் தெரிஞ்சு இப்ப முடிச்சுட்டல, இதா அப்ப அங்க வச்சுற, நீ அவ்வளவுதான், நீ வேற புக்கு வாங்கணும் அப்படின்னாரு. எனக்கு என்னடா வேற புக்கு வாங்க சொல்றாரு, வாங்குறது கூட காசு வேற இல்லையே, என்ன பண்றது, இவ்வளவு சீக்கிரமா வேற முடிச்சு விட்டேன்னு சொல்லி எனக்கே யோசனை. அப்ப எங்க சபைக்கு வர ஒரு அக்கா சொன்னாங்க, இல்லம்மா நீ அவர்கிட்ட அப்படி கேட்டதுனால அவர் அப்படி சொன்னாரு, நீ இதை உன்னோட ஆயுள் காலம் முழுவதும் படிக்கலாம், படிக்க நல்லா இருக்கும். அப்படியா, அப்ப சரி நான் பத்திரமா வச்சுக்கிறேன். ஒரு பழைய பைபிள் ஒரு அம்மா கொடுத்துருந்தாங்க, அதை வச்சுட்டு ஆண்டோட கிருபைனால இப்ப இன்னைக்கு இவ்வளவு வருஷம் நான் வந்து 1989 ரட்சிக்கப்பட்ட வழக்கம். அன்னையில இருந்து இன்னொரு வரை இந்த பைபிளை நான் விடாம படிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு முறை ரெண்டுன்னு வந்து என்ன சொல்ல தைரியம் வரல. ஒரு பையனை என்ன விட்டுருப்பேன், அவ்வளவுதான். தொடர்ந்து இவ்வளவு நாட்களாக ஒவ்வொரு வருஷமும் படிச்சு முடிக்கவும், அதுக்கு முன்னால முடிக்கவும் ஆண்டவர் எனக்கு கிருபை தர்றாரு. பைபிள் படிக்காம என்னால இருக்கவே முடியாது. இங்க என்னதான் பிரியாணி அள்ளி கொடுத்தாலும் சரி, பணங்காசிகளை அள்ளி கொடுத்தாலும் சரி, பொருள்களை அள்ளி கொடுத்தாலும் சரி, இதுல இருக்கிற சந்தோஷம் எனக்கு எதுலுமே இல்லை. இதுதான் என்னை வாழ வச்சிருக்குது. உங்களையும் வாழ வைக்கும், உங்களையும் ஆசீர்வதிக்கும். அதனால நீங்க என்ன செய்யுங்க, பைபிள படிங்க. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுவார் ஆண்டவர். உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். உங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.